ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், குட் மார்னிங். எப்படி நல்லா போகுதா? அதெல்லாம் எதுவும் நல்லா போகுது, எங்கே பார்த்தாலும் போர் தான் போயினுக்குது ரொம்ப. ஸோ வழக்கம் போல தான் பழைய பாடல்கள் இருக்கக்கூடிய கருத்துக்கள் இவ்வளோ அருமையான கருத்து என்பதை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி டைம் பாஸுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வேறு எந்த ஒரு மோட்டிவும் கிடையாது என்கிட்ட. வந்து நீங்கள் நினச்சிக்கலாம், என்ன இந்த கிழமை செம்ம புத்தி சொல்கிறானா, நமக்கு தேவையில்லாமல் நம்மளை காண்டேத்தினே இருக்கிறானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் வந்து எம்ஜிஆருடைய ஒரு அவருடைய பாடல்களை வந்து நான் ரசிகர்கள்லாம் கிடையாது, எனக்கு அவரை பற்றியும் ஒன்றும் தெரியாது, அரசியல்வாதியும் இல்லை. ஐம் ஜஸ்ட் ஜான் டாஸ்கோ, அவ்வளோதான். பாடல்கள்லாம் எனக்கு ஒரு பூஸ்டிங் தரும். அந்த பாடல்கள் கேட்கும்போது, கேட்டுட்டு வெளியில் போகும்போது, வேலை செய்யும்போது ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு பவர் எனக்கு கிடைக்குது. அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அதுக்கு தான் நான் போடுறேன். மற்றபடி யூடியூப்பில் காசு கொடுப்பாங்க, வியூஸ் வரும், லைக் வரும், ஷேர் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க என்ற எந்த ஒரு காரணமும் கிடையாது. முடிஞ்சால் சிறு பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லணுமே அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வேலை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதனால் தயவு செஞ்சு நான் உங்களை காண்டி ஏற்றுறேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பில்லை, சாரி. சரி, ஓகே. எம்ஜிஆரை பற்றி வழக்கம் போல் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எம்ஜி ராமச்சந்திரனை பற்றி என் கண்ணோக்கில் தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். மற்றபடி தனிப்பட்ட அரசியல்வாதிகள், அவர்கள் இவர்கள் எதிர்கட்சிக்காரங்க, அவங்க இவங்க நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்களோ அது எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு மனிதன் கூட ஒருத்தவர் வந்து வாழ்வது என்பது ரொம்ப சரியான ஒரு விஷயம். இப்போ என் கூட வாழ்ந்தவர்களுக்கு தான் என்னை பற்றி நல்லா தெரியும், என் நண்பர்களுக்கு தான் என்னை பற்றி நல்லா தெரியும். நான் அவர் கூட போயிருக்கலாம், வந்திருக்கேன்னா, பழகிருக்கேன்னா, சாப்பிட்ருக்கேம்மா, ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் அவரை பற்றி எந்த ஒரு கருத்தையும் நான் சொல்லுவதற்கு தகுதியாற்றவன். ஆமாம், நான் அவர் கூடவே பயணித்திருந்தால் நான் அவரை பற்றி அதாவது சொல்லலாம். அப்படி தான். இதுவும் சினிமா படம், அவ்வளோதான். சினிமா படம் எல்லாருமே ரிவ்யூ பண்ணலாம் இல்லையா, எல்லாருமே கருத்து சொல்லலாம் இல்லையா. சினிமாக்காரனதால் வாடா போடான்னு சொல்ல முடியும் இல்லை. அது எம்ஜிஆர் இருந்தாலும், சிவாஜி கணேசன் இருந்தாலும், கமலஹாசனாக இருந்தாலும், ரஜினிகாந்தாக இருந்தாலும், ஒரு 8 வயது பையன், 10 வயது பையன், அவனா ரஜினிகாந்தா, ஓ அவனா, ஐயா அவன் வேஸ்ட்டுங்க, அவன் அந்த இவனா கமலஹாசனா, அவன் ஒரு துப்புக்கட்ட பயலாச்சே. இப்படி ஆமாம், சினிமாக்காரர்களுக்கு என்று மக்கள் மத்தியில் அப்படி ஒரு பையன் அன்றிலிருந்து இன்று அன்னைக்கு அந்த காலத்துலேயே நானே சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிவாஜி கணேசனா, ஐயா அவன் தொப்பப்பா, அவன் ஓவர் ஆக்டிங்கில் பண்ணுவான், நானே சொல்லியிருக்கிறேன். அதுதான் சினிமாவை மக்கள் எந்த அளவிற்கு அவர்கள் மனதில் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே போதுமான ஒரு அற்புதமான செய்தி. புரியுதா? ஆமாம், அதனால் நான் இங்கே கோச்சிக்கூடாது. சரி, மற்றபடி நம்ம எப்பவும் வழக்கம் போல தான். ஒருத்தவங்க கூட நம்ம பயணிக்கும் பொழுது மட்டும்தான் அவர்களை பற்றி நம்ம சரியாக சொல்ல முடியும். நண்பர்கள் இருக்கிறார்கள், என் நண்பர்களிடம் என்னை போய் கேட்டுக்கொள், என்னை பற்றி அவர்கள் சொல்வார்கள். மற்றபடி சமுதாயத்தில் அவங்க இயேசுநாதராக இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், திருவள்ளுவராக இருக்கட்டும், சாக்ரடீஸாக இருக்கட்டும், மைக்கேல் ஜாக்சனாக இருக்கட்டும், யாரை பற்றியும் பேசுவதற்கு நாம் அருகதை ஆற்றுவார்கள். ஏன்னா நம்ம அவருங்க கூட பயணிக்கலை. அம்மா எவனோ சொன்னான், எவனோ எழுதுனான், எவனோ பாடினான், அதை கேட்டோம். அதை கேட்டுட்டு நம்ம அப்படியே அதை மிகைப்படுத்தி அதிகப்படுத்தி 1க்கு 2, 2க்கு 8, 10க்கு 20 அப்படியே தப்பாக சொல்லுறது தான் சமுதாயம். நானும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறேன். சரி, ஒரு அருமையான பாடல், சூப்பர் பாடல், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் பாடல். படம் பெயர் வந்து நல்ல நேரம். அருமையான பாடம். ஆமாம், எப்படி உழைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளம் தரக்கூடிய ஒரு படம். நல்ல நேரம் 1971 வந்து ஹாத்தி மேரா சாத்தி சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம். அது ராஜேஷ் கண்ணான்னு நினைக்கிறேன். ராஜேஷ் கண்ணா தான் ஹீரோ நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியலாம், சாரி. பட் அது ரீமேக். தமிழில் வந்து 1972 எம்ஜிஆர் அவர்களும் கயரஜா அவர்களும் இணைந்து நடித்த ஒரு அற்புதமான ஒரு படம். பாடல் பெயர் வந்து ஓடி ஓடி உழைக்கணும். பாடல் ஆசிரியர் பெயர் வந்து அவினாசி மணி. இசை வந்து KV மகாதேவன். டைரக்டர் வந்து திருமுருகன். ஆமாம். அப்புறம் அது நம்ம மேற்படி டீட்டெயில்ஸ் அந்த படத்தில் நடிகர்கள் அவங்க இவங்க எதற்காக தயாரிக்கப்பட்டது, ஒளிப்பதிவாளர் யார் என்ன என்பது நான் கொடுத்துருப்பேன், அந்த பேக்ரவுண்டில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ நம்ம பாடலுக்கு உள்ளார போவோம். ரொம்ப அருமையான பாடல், நல்ல பாடல். இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த பாடலை கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய படங்களை தேடி பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு வந்து சும்மா
அப்படி ஒரு பூஸ்ட் உங்களுக்குள்ளார வந்து ஏற்படும். ஆமாம், ரைட், போகலாமா, உள்ளே போகலாமா? என் ஆசை அதுதான். இளைஞர்கள் எம்ஜிஆர் படங்களை பார்க்க வேண்டும், அவருடைய கொள்கைகள், சித்தாந்தம், அந்த போன்ற விஷயங்களெல்லாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும், அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் வாடகை வீட்டில் இருக்க மாட்டீங்க. உங்கள் குழந்தைங்க நடு ரோட்டில் இருக்காது, பிரிட்ஜ் அடியில் படுத்துருக்காது, பிச்சை எடுக்காது. 100 அடி ரோட்டில் போய் வந்து கார் கண்ணாடியை திறக்காது. பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க நேற்று முந்தானத்து 10 நாளுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்கள வாடகைக்கு வாங்கிக்கிட்டு போய் கையில் கால் போட்டுக்கிட்டு, கையில் கட்டு போட்டுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்று அந்த குழந்தைய கட்டி பிச்சை எடுக்காது. ஆமாம், பிச்சை போடாதீங்க. பிச்சை வாங்கிறது தப்பு, பிச்சை கொடுப்பதும் தப்பு. சரி, உள்ளே போகலாம். உழைப்பது மட்டும்தான் சால சிறந்தது. அப்படி ஒரு உழைப்பு சம்மந்தப்பட்ட ஒரு பாடல் தான் இது. போகலாமா? பாட்டுக்குள்ளே போகலாமா? ஓகே, லெட்ஸ் கம் inside to the video. We'll go inside to the song. ரைட்டா? ஓகே, my dear beautiful peppers. ரைட்டா? ஓகே. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும். எவ்வளோ அருமையான ஒரு வரிகள் பார்த்தீங்களா? அவினாசி மணி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அற்புதமான வரிகள். ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி மட்டும் அல்ல, ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். வாசி நீயே அமைக்கிறதுக்கு பேர் வந்து உழைப்பு அல்ல. உழைத்ததின் பலன் பிறருக்கு தருவதில் இருக்கிறது. ஆமாம், பிறருக்கு கொடுத்து பார்ப்பதில் இன்பம் இருக்கிறது. ஆமாம், தன்னை போல் பிறரை நேசி என்கிறார் இயேசுநாதர். ஆமாம், அதுதான். ஆமாம், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் வந்து கொடுக்கணும், திருடி கொடுக்கக்கூடாது. ஆமாம், மற்றவங்க சொத்தை ஆட்டையை போட்டு நீயே வச்சுக்கிறது, இல்லைன்னா அதுலேருந்து விளம்பரத்துக்காக அள்ளி அள்ளி கொடுக்கறது, இதெல்லாம் பொல்லாதது, தவறு. சரியா? ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும். ஆடி பாடி நடக்கணும், ஆடிக்கிட்டே இருக்கணும், பாடிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். இட்ஸ் அ குட் எக்ஸசைஸ் செய்யணும். செம்ம தண்டத்துக்கு அப்படியே உட்காந்த மேனிக்கு உட்காந்துனே இருந்தாக்க வயிறு தான் உப்பும், தொந்தி தான் கிளம்பும். ஆமாம், அதுக்கப்புறம் உடலில் ஏகப்பட்ட நோய்கள் இப்படி தான் ஆகிடும். அதனால் ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆடி ஆடி பாட வேண்டும். நல்லா பாடணும், நல்லா ஆடணும். ஆமாம், நல்லா நீச்சல் அடிக்கணும். நல்லா நீச்சல் அடிச்சிங்கன்னு வைங்களேன், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸசைஸு. அந்த மாதிரி ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும், அன்பை வளர்த்து கொண்டே இருக்கணும். ஆமாம், ஒரே ஒரு நாள் மட்டும் அன்பு செலுத்தி விட்டு அப்படியே போயிடக்கூடாது. அன்பை தினம் 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 மெஷர் பண்ணி, இன்றைக்கி 10% அன்பு காட்டினியா, நாளைக்கு 20% அன்பு காட்டணும், நாளன்னைக்கு 30%, நாளன்னைக்கு 40, 50, 60, 100, 200, 300, 1000 சொல்லிட்டு அன்பை வந்து நாளும் நாளும் என்ன பண்ணணும், வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் பாருங்க, வயிற்றுக்காக மனுஷன் இங்க கயிற்றில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. பாருங்க, ஒரு கலை கூத்தாடி, அந்த படத்தில் வந்து இந்த சாங் வந்து கலை கூத்தாடிகள் இருக்காங்க தெரியுமா, இந்த கயிறு மேலே நட்பாங்களே, அந்த பாடலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படி இந்த கலை கூத்தாடிகள் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரை ஒரு கையில் எடுத்துகிட்டு இருப்பார். ஏன்னா அவர் நிறைய யானைகளை வளர்த்துக்கிட்டு இருப்பார். அந்த யானையை அவர் வளர்ப்பதே ஒரு சூழ்நிலையில் அவருக்கு திருமணம் ஆன பின்பு அவருக்கு குழந்தை பிறந்துடும். அந்த குழந்தைய வந்து அந்த யானை வந்து ரொம்ப அன்பாக தான் பார்த்துக்கும். அதான் சினிமா டாக்கு வேணும் இல்லை, அதில் அந்த குழந்தை வந்து யானையை மிரட்டுற மாதிரி, ஏதோ மிதிக்கிற மாதிரி ஏதோ கேரவிஜா நினச்சிக்கும். அதனால் வந்து அவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ஏற்பட்டுரும். என் குழந்தைய வந்து அந்த யானை கொண்டுடும், அதனால் அந்த யானை இங்கே இருக்கக்கூடாது, அந்த யானை இங்கே இருந்தால் நான் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ளார ஒரு மனபேதம் ஏற்பட்டு போகும். அது போல தான் அந்த கதை அமைந்திருக்கும். அந்த கதைகள்லாம் அப்படி தான் இருக்கும். சரி, ஓகேங்களா? அப்போ அந்த விதை காட்டி கொண்டு இருப்பார். மேஜிக் அந்த யானைகளை வைத்துக்கொண்டு 3 கலைக்கூத்தாடிங்களை கையில் வச்சுக்கிட்டு ஒரு ரோட்டில் வந்து அப்படியே இப்போ அந்த இதெல்லாம் காட்டிட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை, பேசிக்காக ஒரு பணக்கார படத்தில் அப்படியா அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஆமாம், வயிற்றுக்காக மனுஷன் இங்க கயிற்றில் ஆடுறா பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. இந்த ஒருத்தர் மேலே கயிறில் நின்றுன்னு இருப்பார். ரொம்ப கடினமான ஒரு செயல் அது. கீழே விழுந்தால் கர்ணம் தவறினால் மரணம் சொல்கிறாங்களே, கர்ணம் தவறினால் மரணம், அந்த மாதிரி அவர் மேலே அப்படியே நின்றுனே இருப்பார். கீழே விழுந்தால் காலி.
அந்த மாதிரி தான் வயிற்றுக்காக தானே பாவம் அவர் அந்த மேலே நடுகிறாரு, உழைக்கிறாரு தானே, அதுவும் உழைப்பு தானே. உழைக்காமல் அப்படியே சும்மா ஆட்டையை போட்டுட்டு வாழறானுங்களா நம்ம பிள்ளைங்க இன்றைக்கி. போய் பாரு பஸ் ஸ்டாண்டில், போய் பாரு டீ கடையில், போய் பாரு வைன் ஷாப்பில். தப்பு. அந்த காலத்துலேயே பாருங்கள், ஆமாம், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ரொம்ப அழகாக அதை பற்றி சொல்லியிருக்கார். வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. அந்த கஷ்டங்களுக்கு பிறகு ஆடி முடிச்சு இடிச்சு இறங்கி வந்து அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த 8 அணா 1 ரூபா அந்த மாதிரி அந்த காலத்தில் 4 இருந்தது. அப்போ அந்த மாதிரி காசுகளை வாங்கினதுக்கு அப்புறம் தான் போய் சோறு சாப்பிட முடியும். அதை தான் அவர் வந்து பாடல் வரிகளாக அவினாசி மணி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சரியா? வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கையத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. நான் அன்போடு சொல்லுவதை கேட்டு நீ அத்தனை திறமையும் காட்டு, இந்த அம்மாவை பாரு ஐயாவை கேளு, ஆளுக்கு ஒன்று கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் விதையெல்லாம் காட்டி அம்மா கிட்ட ஐயா கிட்டலாம் போய் கேளு, அவங்க ஏதோ கொடுப்பாங்க, அதை அப்படியே வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம், போகலாம், வரலாம் அப்படின்றது தான் அந்த வரிகள். ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம கேட்டு வாங்கி சாப்பிட்றது நல்லது. கேளுங்கள் கொடுக்கப்பாடும், தட்டுங்கள் திறக்கப்பாடும், கேளுங்கள் இயேசு என்றார். அதுதான் கேட்கணும், கேட்டுக்கணும். அவன் வந்து ஸ்கேனிங் கிடையாது. உனக்கு பசிக்குமா பசிக்காதா, உனக்கு என்ன தேவை இருக்குது, உனக்கு என்ன தேவையில்லை எப்படி தெரியும், எனக்கு தெரியும், நீ சொல்லதான் எனக்கு தெரியும். ஸோ நீ கேட்கணும், கேட்க வேண்டியது உன் கடமை. கேட்டு அவன் கொடுக்கவில்லை என்றால் அது உன்னுடைய சாபம், அதுக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்படித்தான். ஸோ கேட்க வேண்டும், அதுதான் அதுக்கு சொல்கிறாரு. அங்கே தான் சொல்கிறார், இந்த அம்மாவை பாரு ஐயாவை கேளு, ஆளுக்கு ஒன்று கொடுப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தியா நல்லா வரும் தம்பி. சோம்பேறியாக இருந்து விட்டாக்க சோறு கிடைக்காது தம்பி, சுறுசுறுப்பு இல்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணி இருக்காது தம்பி. சோம்பேறி ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஆமாம், நீ பைத்தியக்காரனா கூட இருந்துடு தம்பி, ஆமாம், லூஸா கூட இருந்துடு தம்பி, பட் சோம்பேறியா மட்டும் இருக்காது. ஆமாம், சோம்பேறிக்கு வந்து புருஷ லட்சணம்ன்ற பேர் கிடைக்காது. ஆமாம், எங்கள் அப்பா எனக்கு சொல்லுவார் சின்ன வயசில் எனக்கு, ஜான் டெய்லி ஒரு 5 ரூபாயாவது சம்பாரிச்சுடுறான், ஒரு 2 ரூபாயாவது சம்பாரிச்சுடுறா. அப்படி இல்லை வச்சுக்க, நீ கையேந்துகிற நிலை வந்துடும், பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துடும். நீ என்ன பண்ணுறியோ எப்படி பண்ணுறியோ தினம் ஒரு 2 ரூபா இல்லை ஒரு 5 ரூபா டெய்லி உனக்கு. அந்த காலத்தில் 2 ரூபான்றது பெரிய பணம், 5 ரூபான்றது பெரிய பணம். இன்றைக்கி 500 ரூபான்றது எனக்கு ஒரு நாள் தேவை, ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 500 ரூபா வேணும், அது இருந்தால் எனக்கு போதும் அப்படின்றது என்னுடைய இன்றைய நிலை. ஸோ அதுக்காக தான் நான் உழைக்கிறேன், ஓடுறேன், வரேன், செய்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். அதனால் தினம் ஒரு 500 ரூபாய் கிடைத்தால் என்று போதும் என்று உழைக்கக்கூடிய எந்த தொழிலாவது செய். ஆமாம், டீ கடையில் ஒர்க் பண்ணு, சுமை தூக்கு, கோயம்பேட்டில் போய் ஒர்க் பண்ணு, பஸ்ஸை கழுவி விடு, ஆட்டோவை கழுவி விடு, ஏதாவது உழைத்து பாபா. சோம்பேறியாக மட்டும் இருந்து விடாது, அப்புறம் சோறு கிடைக்காது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. இப்போ ஏற்கனவே சோறு இல்லை உனக்கு, சோறு இல்லாமல் தான் ரோடு பொறுக்கின்னு இருக்கிற. நீ மட்டுமா பொறுக்கிற, அவன் குடும்பமே பொறுக்குது. இப்போவே இப்படின்னா நாளைக்கு நீ பெற்றுக்கிறது, அது பெற்றுக்கிறது, இதெல்லாம் நீ பெற்று முடிக்கிறதுக்கு முன்னாடியே உலகம் முடிஞ்சிடும். அது வேறு விஷயம். இவர் ஏன்னா இப்போ ஆமாம் இன்னைக்கு உலகம் அணிஞ்சிடுன்றாங்க, இவர் வேற போய் உழன்றாரு, குடிக்காதன்றாரு, தண்ணியை போடாதன்றாரு, திருடாதன்றாரு, பொய் சொல்லக்கூடாதுன்றாரு. லூஸாக இருப்பானோ அப்படின்னு நீங்கள் நினச்சா நீங்கள் நினைக்கலாம், அது உங்களுடைய சொந்த கருத்து. பட் ஆனால் அது தப்பு. சரியா? சோம்பேறியாக இருந்து விட்டாக்க சோறு கிடக்காது தம்பி, சுறுசுறுப்பு இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது தம்பி. இப்போ காலையில் நான் டீ கடைக்கு போயிட்டு வந்தேன். அப்போது டீ வாங்கிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு நல்ல இளம் வயது தான் இருக்கும், ஒரு 30 வயதுக்கிட்ட அந்த மாதிரி இருக்கும். அந்த பையன் வந்து அந்த ஆள் வந்து ஒரு லுங்கி கட்டியிருக்கிறாரு, 4 சட்டை கிடையாது, ஃபுல்லாக அங்கே ஒரு கருப்பு டேங்க், வாட்டர் டேங்க் ரோட்டில் வச்சுன்னு இருப்பானுங்க நம்ம ஆளுங்க. நம்ம கவர்மெண்ட்டு 30 ரூபா கை பம்பு போட்டு வச்சுருக்கேன், எந்த பம்புலையுமே தண்ணி வராத. அட தமிழ்நாடு பூரா ஒரு கோடி பம்பு இருக்குதுப்பா. தமிழ்நாடு பூரா 1 கோடி பம்பு, தெருவுக்கு ஒரு பம்பு இருக்கும், கை பம்பு. இது அப்படி அடிச்சா அப்படி தண்ணி வரும். ஆனால் போய் அடிச்சு பாரு, ஒன்றுலேயும் தண்ணி வரும். ஐயோ கரும்பு. ஒவ்வொரு அந்த காயலாங்காடியில் கைட்டி போட்டால் கூட குறைஞ்சது 100 ரூபா தருவான். அப்போ ஒரு 1 கோடி கை பம்பு வேலையற்று போய் அப்படியே ரோடு மேலே நிற்குது.
இதை எத்தனை வருஷத்துக்கு மேலே என்ன டெண்டர் எடுத்தான், எவன் டெண்டர் எடுத்தான், எப்படி எடுத்தான், எத்தனை ரூபா அதில் ஆட்டையை போட்டிருப்பான். எல்லாம் 1000 கோடி 2000 கோடி தான் ஆட்டையை போட்டிருப்பான். ஆனால் அது செயலிழந்து போனது அப்படியே கிடக்குது, அப்படியே கிடக்குது. அப்படி தான் கிடக்கும் இந்த கவர்மெண்ட், அப்படி தான் கிடக்கும் இந்த கவர்மெண்ட்டை. அவனாலையும் நிறுத்த முடியாது, இயேசுநாதராலையும் நிறுத்த முடியாது. இவங்க கும்புற சாமியா எதை சொல்லுவானுங்களப்பா, சாமி 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 சாமி, அதாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இயற்கை தான் ஏதாவது பார்த்து செய்யணும். சரி, ரைட்டாக அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அப்போ சோம்பேறியாக இருந்து விட்டாக்க சோறு கிடைக்காது தம்பி, சுறுசுறுப்பு இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது தம்பி. அந்த தம்பியை பற்றி தான் சொல்கிறேன். வெறும் லுங்கி கட்டி இருக்குது, மேல் சட்டை கிடையாது. அவங்க ரோடு மேலே ஒரு கருப்பு டேங்க்கு, வாட்டர் டேங்க்கு. அந்த டேங்க்கு போய் பாவம் அந்த தம்பி திறகுறான், தண்ணி வரல. பாவம் இவங்க பைத்தியம் மென்ட்ரு. அப்பா பாட்டுக்கிட்டலாம் போடுறான், மேலே கையை தூக்குறான், இந்த கையை தூக்குறான், இப்படி தூக்குறான், இப்படி தூக்குறான். ஏதோ வாய்க்குள்ளேயே ஏதோ ஒரு மொழியில் பாடுறான், என்ன மொழின்னு தெரியல. நான் இதெல்லாம் கவனிச்சிக்கிட்டே இருக்கேன். திறகுறான், தண்ணி வரல, மேல் சட்டை இல்லை. அதே போகிறான், நடந்து போகிறான். நான் அதை ஃபாலோ பண்ணி போகிறேன். ஒரு 500 அடி அவன் பின்னாலே போனான். அதுக்குள்ளே உடம்பு வந்து அப்படியே வேர்த்து அப்படியே தண்ணியாக ஊற்றுது. டேங்கில் இல்லாத தண்ணி அவன் உடலில் இருக்குது தம்பி. அவன் உடல் நடந்து வேர்த்து தண்ணியை தேடி அலைந்தான். தண்ணி தொட்டில்களில் இல்லை, அவன் உடலில் இருக்கிற தண்ணியை வயிச்சு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கான். இதுதான் வாழ்க்கை. புரிஞ்சு நட, புரியாட்டா போய் எங்கேயா செத்துடு போ. அப்புறம் துணி இருக்காது, அதுதான் அந்த பையனுக்கு துணி இல்லை, மேல் சட்டை கிடையாது, ஒரே ஒரு லுங்கி, அதுவும் நனைஞ்சு போச்சு. ரைட்டா? அப்புறம் இதை அடுத்தவன் சொன்னா கசக்கு, கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும். இந்த அடுத்தவன் சொன்னா உனக்கு கசக்கும், அனுபவிச்சு பாரு, அப்போ உனக்கு அது இனிக்கும். இதுக்கு ஆதாரம் கேட்டால் 1000 இருக்கு, அத்தனையும் சொல்லி போடு. ஆதாரம்லாம் கேட்காத. ரொம்ப பேர் ஏகப்பட்டவனை நான் பார்க்குறேன். ஏகப்பட்ட கோட்டீஸ்வரன் ஆடிக்காரில் கண்ணாடியை மூடிட்டு போனவன் மறுநாள் தெரு மேலே தண்ணியை போட்டுட்டு ஆடிக்கிட்டே போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வாழ்க்கை அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ பார்த்துக்க தம்பி. அப்புறம் பார்த்த தம்பி, இன்னொரு நல்ல விஷயம், வலிமை உள்ளவ வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. ஆமாம், உங்கள் அப்பா டக்கரு, உங்கள் அம்மா டக்கரு, உங்கள் அப்பக்கு அப்பா டக்கரு. இந்த டக்கரெல்லாம் ஒன்று நாளைக்கு பெகராக ஆகிடும். எப்படியே பெகர்னா பிச்சைக்காரன்னு அர்த்தம். இந்த நாங்கள் டக்கர் ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலியில் 300 பேர் இருக்குப்பா. எங்கள் ஃபேமிலி 300 பேர். இந்த 300 பேரெல்லாம் அப்படி மூக்கு புச்சா முஞ்சி போச்சுக்காத பார்த்துங்க. ஏன்னா யாரை பற்றி பேசுகிறேன்னு தெரியும். தெரிஞ்சா தெரிஞ்சுக்க, தெரியாட்டா போயிடாரு. ரைட்டா? அதுக்கப்புறம் ரைட்டா, வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. நல்லா புரிஞ்சுக்கிட்டா தம்பி? வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டம் ஆகாது, பிச்சுக்கின்னு போடும். ஆமாம், பிள்ளைங்க ஏன்ச்சானுங்க வச்சுக்கோ. என் பிள்ளைங்கள்லாம் பாவம் வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கிறது. டெய்லி 5 ரூபா 10 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கெல்லாம் அல்லாடுது. எல்லாம் அவங்க துட்டெல்லாம் ஆட்டையை போட்டு மொத்தமாக சேர்த்து வச்சுன்னுக்கிறீங்க. அதுங்க சரி பாவம், குடும்பம், குட்டி குழந்தைங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அங்கலாச்சு போய் உக்காந்துன்னுக்குதுங்க. அதுங்களை மூட்டி விட்டுடாதீங்க. அதுங்க டென்ஷன் ஆயிடுச்சு, அதுங்க ஏந்திரிச்சிச்சு, அதுங்க கைகளை தூக்கி விட்டுது என்றால் ஒரு பயம் இருக்க மாட்டீங்க, ஓடிடுவீங்க. அதை பார்த்துங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. பிறர் வாழுவதற்காக, ஏழைகள் வாழ்வதற்காக, ஜீவராசிகள் வாழ்வதற்காக, இயற்கையை சுரண்டுபவர்கள் அடித்து நொறுக்குவர்கள். இந்த இயற்கையை சுரண்டுறான் பார். கனிம வளங்கள் தனிமங்களை திருடுபவர்கள், சுரண்டுபவர்கள். மலையை வெட்டுறோம், மரத்தை வெட்டுறோம், அவனெல்லாம் வெட்டணும். மரத்தை ஒருவன் வெட்டுகிறான் என்றால் அவனை பிடித்து நடு ரோடில் வைத்து அவன் தலை துண்டிக்கப்பட வேண்டும். கனிமங்களை அதையெல்லாம் திருடுபவர்களை கண்டுபிடித்து நடு ரோடில் வச்சு துண்டு துண்டா நம்ம அந்த கொந்துகரின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி தண்டிக்கப்பட வேண்டும். முஸ்லீம் நாடுகளெல்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் செய்யணும். அப்படி ஒரு வேலை செஞ்சால் வேணால் ஏழைகள் பசி பட்டினி இல்லாமல் வாழ முடியும். போரே கூடாது என்பேன் நான். எங்கேயுமே போரை ஊக்குவிக்காதீர்கள், சண்டையை ஊக்குவிக்காதீர்கள்.
நாட்டில் எங்கே பார்த்தாலும் போர். ஆமாம், உக்ரைன் அது இது ரஷ்யா சிரியா கிரியா இஸ்ரேல், எங்கே பார்த்தாலும் போர் 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 பயம் அப்படியே உடலை தொத்திக்கிட்டு இருக்குது. எப்படா 3ஆம் உலக போடுவோம், எப்படா வந்து எங்கடா சோறு தண்ணி இல்லாமல் நோயில் எல்லாம் சாவ போகிறோம். இஸ்ரேலில் கேள்விப்பட்டேன், இஸ்ரேலில் ரஃபாவில் வந்து எத்தனை ஆயிரமோ தெரியல, கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல, எத்தனையோ ஆயிரம் குழாம் சட்டம் ஆகணும். வலிமை உள்ளவன் என்னது என்ன சொல்லலாம் சொல்லின்னு இருந்தேன். இப்போ நான் வலிமை உள்ளன்னு சொல்லலாம், வலிமை உள்ளவன் யார் சொல்லலாம் ஒன்று தான் சொல்கிறேன். நீ பெரிய அமெரிக்காவில் அப்பாட்டாக்கிறா சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் சரியா, மாதம் எவ்வளோ ஒரு சம்பளம் 5 லட்சமா, நல்ல வேலை அங்கேயே இருந்துடு, வந்துடாத. இங்கே வந்தாரை வாழ வைக்கும், வந்தாரை வாழ வைக்கும். ஆமாம், சாமான் அமெரிக்காவிலே நல்லா சாப்பாடு நல்லா வாழு ஹாப்பியாக இருக்கு. இங்கே வந்தீங்கன்னா ஆட்டையை போட்டுட்டு அடுத்த நாளாக ரோட்டில் விட்டுருவான். பார்த்துக்க, நம்ம ஊரில் ஏன் சொல்கிறேன், நான் தெளிவாக சொல்லுவேன். ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் சொல்கிறேன், நீ கட்ட வேணாம். இது கூட புரிஞ்சிக்க முடியாது அவங்களால. பைத்தியக்கார குடாக்குங்களா. அதனால் நல்லா அங்கே சம்பாதிக்கிற, மரியாதை கொடுக்குறான், மதிப்பு தரான், உயர்த்துறான், பாராட்டி பேசுகிறான், அதிக சம்பளம் கொடுக்குறான், எல்லா சௌரியமும் பண்ணி கொடுக்குறான். அங்கேயே வாழ்ந்துட்டு அந்த க்ரீன் கார்டு ஏதோ சொல்லுவானுங்க, அதெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணி அப்படியே வாங்கி அப்படியே குடும்பம் குட்டிகளோடு அப்படி செட்டில் ஆகிட்டு பக்கம்லாம் வராத. அதனால் நோய் கிருமி வைரஸ் அதெல்லாம் பாவம் அழிஞ்சு போடுவேன். நல்ல திறமைசாலிகள் இந்த நாட்டில் இருக்காதிங்க, தேசத்துக்கு போடுங்க மதிக்க மாட்டாருங்க. திட்டு பசங்க ஆட்டையை போட்டுருவான். நீ வாழ்ச்சி சேர்த்த காசெல்லாம் ஆட்டையை போட்டு போயிடாயோ, பார்த்துக்கிடாயோ. சரி, அப்படியா? அதான் வலிமை உள்ளவ வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. அப்புறம் என்ன, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. சிலர் வாழ்வதற்கு உதவுவதற்காக, அவங்களுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அப்படிப்பட்ட சட்டங்கள் எழுதப்பட வேண்டும். சட்டம் இவங்க தான் போடுறான், சட்டம் இவங்க போட தெரியாதா? நான் சொல்லட்டுமா? நான் சொல்லிட்டேன் எவ்வளோ சட்டம். அம்பேத்கர் என்ன சட்டம் சொன்னார், சட்டம் இயற்றுனார் அவர். சும்மா அவர் ஏற்கனவே வெள்ளைக்காரன் வச்சு இந்த சட்டத்தை பாலிஷ் போட்டு விட்டார், அவ்வளோதான். அவர் ஒன்றும் புதுசாக உட்காந்துக்கிறதெல்லாம் எழுதலை. எங்கிட்ட ஆதாரம் இருக்குது, கேட்குறவன் வந்து கேளு, பதில் சொல்ல நான் தயார். அதனால் சட்டங்கள் தினமும் இயற்றலாம், சட்டங்களை தினம் இயற்றலாம். யாருக்காக? மக்களுக்காக, ஏழைகளுக்காக. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ரோடில் அலைகிறார்களே ஏழை மக்கள், மண்ணின் மைந்தர்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்றியாடா அறிவு கட்டவனே. அப்போ மக்கள் தீர்ப்பாடா, மக்கள் பிச்சை துணுக்கிறான் ரோட்டில். அவனை ஆட்டையை போட்டு நாசம் பண்ணி, உலகத்தை நாசம் பண்ணி, இயற்கையை நாசம் பண்ணி எத்தனை நாளைக்கு நீ இந்த மாதிரி வாழப்போற? நான் திட்டிகிட்டே தான் இருப்பேன். இப்படியே திட்டிட்டு அடிக்க அம்மிகள் அதெல்லாம் அடிக்க அம்மி நவருவாங்க. நான் ஏன் அதை விட்டுறக்கூடாதா? ஒரு ஆள் ஒரு நாள் பேசுகிறாயா அதோட விட்டாயா அப்படின்னு போகிற ஆள் நான் கிடையாது. நான் இப்படி பேசுவதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். என் பிறப்பு அந்த மாதிரி. இப்படி தான் பேசணும், இப்படி தான் நீ சொல்லணும். நீ திருடணும்னு நீ உன்னை படைச்சி வச்சிருக்கிறியா? நீ உன்னை படைச்ச கடவுள். நீ ஆட்டையை போட்டு அயோக்கியத்தனம் பண்ணி சித்திரவதை பண்ணி சைக்கோவா வாழணுன்னு உன்னை படைச்ச கடவுள் உன்னை எப்படி படைச்சி வச்சுருக்கானோ அதே மாதிரி தான் என்னை படைச்ச இயற்கை. நான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் சொல்லிட்டு என்னை வடிவம் அமைத்து வைத்திருக்கிறது. என்னை செதுக்கின்றானே. ஏதாவது அஜித் ஒரு படத்தில் சொல்லுவார், என்னமோ அந்த கர்மத்தையும் சொல்லுவார். அந்த மாதிரி தான். ஸோ வலிமை உள்ளவ வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. அரசாங்கமே கொஞ்சம் கேட்டுக்கோப்பா அந்த பாட்டெல்லாம். நீங்கள் எங்கே போறீங்க? உங்கள் அப்பா சொல்லிட்டு தான் கேட்டுருக்கேன். மிஸ்டர் சோழன் உங்கள் அப்பா சொல்லிட்டு தானே கேட்பீங்க. கேளுங்க அப்பா சொல்லிட்டு தான் பிள்ளை கேட்கணும். ஆமாம், நீங்கள் சொல்கிறது உங்கள் பிள்ளை கேட்குதா கேட்டுங்க. கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்றதை கவனிக்கணும். முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே, சரி ஓகே, அது உங்கள் இஷ்டம், உங்கள் குடும்பம், நம்ம அதில் தலையிடக்கூடாது. தனிப்பட்ட ஒருவரின் வாழ்க்கையில் தலையிடுவது குற்றம் சட்டம் அப்படி தான் சொல்லுது. அதனால் சரி மனுஷனுங்க உங்கள் வாழ்க்கையில் தலையிட்டான் அப்படி இல்லை. எங்கள் வாழ்க்கை, எங்கள் மண், எங்கள் வரி, எங்கள் உரிமை, நாங்கள் தான் உங்களை பற்றி பேச வேண்டும். அதுதான் கருத்து உரிமைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ஜனநாயகன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் மக்களாட்சி சொல்லுவாங்க, அதுக்கு பேர் இங்கிலீஷில் டெமோக்ரஸி. ஓகேவா? டிக்ளேர் பண்ணுற ஆட்சிக்கு போயிட்டு இருக்குது. சர்வாதிகாரம், திட்டுத்தனம், மல்லம் மாறிங்க, அயோக்கியனுங்க,
அதுதான் அது வேண்டாம், அதான் தவிர்த்துருங்க. இல்லை இயற்கையை நீங்களாம் திருத்த மாட்டீங்க, இயற்கையை திருத்திடும். நேற்று பார்த்தீங்களா கேரளாவில் டிசம்பர் தமிழ்நாட்டில் எவ்வளோ தொலைவு ஒன்றும் இல்லைங்க. இது என்னங்க அது மே மாதமா? டிசம்பர் மாதத்துக்கு எவ்வளோ தொலைவு இருக்குது. டிசம்பர் மாதம் தூக்கி போட்டு பரட்டுன்னு தோசை பரட்டுற மாதிரி தமிழ்நாட்டை பரட்ட போது பாருங்க. மழை வெள்ளம் புரிஞ்சிங்கன்னா போங்க. நான் நிறைய ஆய்வுகள் படிக்கிறேன், நிறைய விஞ்ஞானிகள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், நிறைய புஸ்தகங்களில் நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு நான் சொன்னேன். அப்படியே தம்பி வலிமை உள்ளவ. என்னதே தம்பி, நான் சொல்லு தம்பி சொல்லு தம்பி, உன்னதான் திட்டுறேன். தம்பி ஒன்று திட்டுறதுல ஒன்று கோவே வராங்கடா. பெரிய உள்ளடா உனக்கு தானே அம்மாடா. அப்பா எவ்வளோ திட்டோட வடிவேல் மாதிரி. அப்பா எவ்வளோ அடிச்சாலும் சரி தம்பி, அப்படிலாம் இருக்கக்கூடாது. புரியுதா தம்பி? வாழ்க்கை உண்ணுது, இந்த உலகம் உண்ணுது. உன் குழந்தைகள் பாவம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கோ. அவன் சொல்கிறான் அவன் சொல்ல பேச்சு கேட்காத. உன் பேச்சு கேளு, மனசாட்சி சொல்லுவான். நீ யாருன்னு உன்கிட்டயே கேளு. உன் டேலண்ட்டை கண்டுபிடி. உன் உள்ளார லட்சம் கோடிக்கணக்கான டேலண்ட் இருக்குது, கண்டுபிடி. அதை வச்சு வாழு, அதை வச்சு குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோ, உன்னை பார்த்துக்கோ, சுற்றத்தாரை பார்த்துக்கோ, இந்த உலகத்தாரை பாரு, இயற்கையை நல்லா வச்சுக்கோ, வளமாக வச்சுக்கோ. நான் தம்பி போ தம்பி, கஷ்டப்படுத்துறீங்க. சரி அதுதான் தம்பி. வலிமை ஒன்று அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்லாம் கேட்கக்கூடாது. இப்படிதான் அவன் பெரிய பலசாலியாக இருக்கிறான் பார்க்கறது, அவங்ககிட்ட என்னால் மோத முடியாது. மூஞ்சி மேலே ஒரு குத்து. பைபிளில் ஒரு கதை இருக்குது. ஒருத்தவன் மிகப்பெரிய கோலியாத்துன்னு ஒருத்தவன், பயங்கரமானவன். அந்த அந்த நாட்டையே உழுக்குன்னு உழுக்கிட்டு இருந்தான். அவனை எதிர்த்து போராட எவனாலையுமே முடியல. அப்போ ஒரு சின்னோண்டு பையன், அவர் பேர் தாவீதுன்னு சொல்லுவாங்க. சாலமோனுடைய அப்பா. சாலமோன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த காலத்தில் பைபிளில் சாலமோன் 600 பொண்டாட்டி வச்சுருந்தாருன்னுவாங்க. அப்போது சாலமோனுடைய அப்பா, அவர் பேர் டேவிட். அவர் மிகப்பெரிய கவிஞர். ஆமாம், நிறையா அற்புதமான கவிதைகள்லாம் எழுதுவார். சிறு வயதில் இருக்கும்பொழுது அப்போ போய் அரசர்கிட்ட, அப்போ இருக்கிற அரசர் சவுலா தெரியல, போய் கேட்குறாரு, என்ன இந்த மாதிரி அவன் ரொம்ப பயப்படுறான், அவன் மக்களெல்லாம் துன்புறுத்துறான். அப்படியா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், மூச்சை கிழிக்கிறேன் அப்படின்றாரு. உங்களுக்கு அடே சின்ன பிடிப்பேல, என்னடா நீ இதெல்லாம் வேணாம்ப்பா, ஊரே கலைக்கிறா, நீ தவளோண்டு பொடிப்ப, நீ போய் என்ன பண்ண போகிற? அப்போ அவர் இல்லை என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தந்திரசாலி அறிவாளி யார் தாவீது. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த உண்டியல் இருக்குல்ல, நம்ம அந்த குருவிங்கள்லாம் அடிப்போமே, காக்கா குருவிங்கள்லாம் அடிக்க மாட்டோம், உண்டியல்ப்பா, அது ஒரு உண்டியல் பேர் என்னமோ சொல்லுவாங்க. ஆமாம், கேட்டபிள், இங்கிலீஷில் அதுக்கு கேட்டபிள். அப்போது அது வச்சுருக்கிறாரு. அப்போ அவர் வழியே போகிறார், பதுங்குறாரு, மாலையில் கிளையில் ஒதுங்குறாரு. அந்த கோலியாத்தா எங்கே வருவான், எப்போ வருவான், எப்படி போவான், எந்த இடத்துல உட்காருவான், அப்படி கொஞ்ச நாள் அப்படி வாஷ் பண்ணுறாரு. வாஷ் பண்ணி ஒரு கூழாங்கல்ல எடுத்து ஒரு உண்டியலில் வச்சு அப்படியே உருட்டுறாரு. சுற்றி கரெக்டாக குறி வச்சு அந்த தாவீது, அதான் டேவிட், அவர் சுத்தின அந்த கூழாங்கல் அந்த உண்டியில் வச்சு சுத்தினார்ல, அது சும்மா அப்படியே ரஜினி அந்த மாதிரி பருந்து போய் அந்த கோலியாத்தின் நெத்தி அப்படி ஒரு தட்டுது. அவள் தான் கோலியாத் அப்படியே வாங்கிக்கிற வரான். முடிச்சு அவங்க கதையை முடிச்சு விடுறாரு. அங்கே போனால், ஐயோ அது சின்ன போக அவ்வளோ பெரிய மிருகத்தை சாட்சிச்சே சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அப்படி இருக்க வேண்டுமேடா பையா, அப்படின்னு இருக்கணும் சின்ன பிள்ளைங்களா. வலிமை உள்ளவனாது மயிறு உள்ளவனாது, மூஞ்சில் 2 எத்து வலிமை உள்ளவன் நக்கின்னு போடுவான். ரைட்டா? ஸோ அதுதான். அப்போது இங்கே வலிமை உள்ளவ வச்சது எல்லாம் சட்ட ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. சிலர் வாழ்வதற்காக, சிலர் வாழ்வதற்காக, அதுக்காக உழைப்பவர்களுக்காக, அவர்களுக்காக சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும். ஆமாம், அவர்களுக்கு சட்டங்கள் எழுதப்பட வேண்டும். உனக்கு நீ சட்டம் எழுதிக்கிட்டு அதில் லட்சக்கணக்கான ஓட்டையை வச்சுக்கிட்டு அதுலேருந்து நீ தப்பிச்சு வர அப்படின்னா அதுக்கு உடனடியாக இருக்கக்கூடிய வக்கீல்கள், நீதிபதிகள் எல்லாருமே தண்டிக்கப்படுவார்கள். நியாயமான நீதிபதிகள் இருக்கிறார்கள், வக்கீல்கள் இருக்கிறார்கள், போலீஸ்கார் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள். நான் எல்லோரையும் குறிப்பிடவில்லை. தப்பானவர்களை வளர விடக்கூடாது என்பதுதான் இங்கு பொருள். எல்லாரையும் தப்பாக சொல்கிறான் என்றால் இல்லை, தப்பானவர்கள் இருக்கிறார்கள். அந்த தப்பானவர்களுக்கு பயிர் விளையுது, களையை எடுக்கணும். இல்லை, களையை எடுக்கணும்னா பயிர் இப்படி வரும். சேதாரம் யாருக்கு? பயிருக்கு தானே. அப்போ பயிர் நல்லா இருக்கணும்னா களையை தகர்த்து எடு, பிரித்து எடு, அழித்து விடு. அதுதான் மாற்று.
சரியா? அப்போது இதுதான் விஷயம். வலிமை உள்ளவா வச்சதையெல்லாம் சாட்டாகாது தம்பி, பிற வாழ உழைப்பவ சொல்லுவதெல்லாம் சாட்டாகணும் தம்பி. புரியுதா? அந்த மாதிரி. ஆமாம், நல்ல சமத்துவம் வந்தாகணும். நல்ல சமத்துவம், அற்புதமான ஒரு சமத்துவம். எல்லாரும் ஒருவரே, எல்லோரும் நல்லவரே, எல்லோரும் சமமானவர்களே, எல்லோரும் சமமான நிலையில் தான் இருக்கிறோம். யாரும் யாரை காட்டிலும் பெரியவரும் அல்ல, தாழ்ந்தவரும் அல்ல, ஏழையும் அல்ல, பணக்காரனும் அல்ல. ரைட்டா? ஆமாம், பெரிய படித்தவனும் இல்லை, பெரிய படிக்காதவனும், எல்லாரும் ஒன்றுதான் இறைவன் மத்தியில். எல்லோரும் ஒன்று தான் இயற்கையின் மத்தியில். எல்லோரும் சோறு தான் தோன்றான், எல்லாம் கக்கூசில் போய் தான் பாடுறான். வித்தியாசமாக எவனையா செய்ய? வித்தியாசமாக நான் கீழே இருந்து சோத்த சொல்றியா? சொல்லு. வாய் வழியாய் மரத்தை கழிக்கிறாயோ? அல்ல ஆசன வாயில் உண்கிறாயா? அறிவு கட்டவன. எல்லோரும் ஒன்றே, எல்லோரும் நல்லவரே, எல்லோரும் சமமானவர்களே. இந்த நிலை உருவாக வேண்டும், எல்லாம் பொதுவாக வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் சூப்பராக இருக்கும். உன்னை அது வரவே இருக்கும். உன்னை தோல் மேலே வச்சு சுமக்கும் இந்த உலகம். அதை கண்டுபிடிங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் செய்யணும். அப்போ தான் அங்கே என்ன வேணும்? சமத்துவம் வேணும். சமத்துவம் வந்தாகணும் என்கிறார். நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதில் மகத்துவம் உண்டாகணும். அதுலேயும் ஒரு மகத்துவம் வேண்டும். ஆமாம், அதுலேயும் ஒரு மகா நதி இருக்கணும். புரியுதா? நதிகள் 1000 இருக்கும், ஆனால் மகா நதி தான் சூப்பர்ல. ஆமாம், கடல்கள் 1000 கடல்கள் இருக்காது. கடல்கள் நிறைய கடல்கள் இருக்கிறது. அதில் மகா கடல், மகா உன்னதம், மகா சிறப்பு, மகா உத்தமர். உத்தமர் வேற, மகா உத்தமர் வேற. எதுலையுமே சிறப்பா? ஆமாம், செஷன்ஸ் கோர்ட் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? உச்சநீதிமன்றம், ஹைகோர்ட் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு கோர்ட் இருக்குது. சுப்ரீம் கோர்ட், அதுக்கு மேலே ஒரு கோர்ட் இருக்குது. வேர்ல்டு கோர்ட், அதுக்கு மேலே ஒரு கோர்ட் இருக்குது. இறைவனின் கோர்ட். பார்த்துக்க, நீ செஷன்ஸ் கோர்ட்டை ஏமாத்திடலாம், ஹைகோர்ட்டை ஏமாத்திடலாம், சுப்ரீம் கோர்ட்டையும் நீ ஏமாத்திடலாம், வேர்ல்டு கோர்ட்டையும் நீ ஏமாத்திடலாம். இறைவனின் கோர்ட்டை உன்னால் ஏமாற்ற முடியாது. பார்த்துக்க. அதுதான். அதில் நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதில் மகத்துவம் உண்டாகணும். நாம் பாடுற பாட்டும் ஆடுற ஊத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். அந்த பாடலுக்கு போயிடும். அந்த பாடலுக்குள்ளார ஒரு விஷயம் இது. அந்த பாடல், அந்த கதைக்களம், அதற்காக பாடப்பட்ட ஒரு பாடல் தான். அதில் வித்தையை காட்டிக்கொண்டு மக்களுக்கும் அப்படியே ஒரு தத்துவத்தை சொல்லுவது போல் அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அருமையான ஒரு பாடல். பாடலை எழுதுவர் அவினாசி மணி அவர்கள் பாடலை எழுதியிருக்கிறார்கள். படம் 1972 வந்த படம். 1971 இது இந்தியில் வந்துவிட்டது. ஹாத்தி மேரா சாத்தி, அப்படிதான் நினைக்கிறேன். தப்பா இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நாங்கள் ஏற்கனவே அங்கே குறிப்புகள் இருக்குது. எல்லோரும் தவறு செய்வது சகஜம்தான். தவறு செய்யாத மனிதர்கள் உலகில் இருக்க முடியாது. அதில் நானும் தவறு செய்யக்கூடியவனாக தான் இருக்கிறேன். பெரிய சுத்தம் உத்தம் புத்தம் கித்தம்லாம் சும்மா வாயில தான் வடை செய்யறதெல்லாம் அயோக்கியத்தான் தான். அப்படி தான் இருக்குது. ஸோ மேக்சிமம் நம்ம இறைவனுக்கு பிடித்தது போல் நாம் வாழ்ந்து விட்டு சென்று விடுவோம். நாம் வழக்கம் போல் சொல்லுவது தான் 8 வயது குழந்தைகள் உத்தமர்கள். அந்த குழந்தைகளை பார்க்க வேண்டிய, அதை பாதுகாக்க வேண்டிய, கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டிய அந்த 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 ஜாப், அந்த சிஸ்டமில் நம்ம இருக்கோம். நம்ம செல்வம், பிள்ளை செல்வம் தான் உலகில் மிகப்பெரிய செல்வம். அந்த பிள்ளை செல்வம் ஏன்னா நாசமாக போயிடக்கூடாது. அதுக்காக தான் அந்த இஸ்ரேல் காசா ரஃபா அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இதை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப பாவம். எவ்வளோ குழந்தைங்க கரெக்டாக எனக்கு கணக்கு தெரியல, அவங்களே கணக்கு கரெக்டாக சொல்ல மாட்டுறாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட குழந்தைகள் அனாதைகளாகி விட்டார்கள். அப்பா அம்மாவை இழந்து விட்டார்கள், குண்டு போட்டு கொன்று விட்டார்கள். சண்டை இல்லாத ஒரு உலகம் வேண்டும், வார் இல்லாத ஒரு உலகம் வேண்டும், போர் இல்லாத ஒரு உலகம் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உலகம் வேண்டும். அதற்கு எல்லோரும் பொது, எல்லோரும் நல்லவரே, எல்லோரும் சமநிலையில் உள்ளோம். நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசம் பார்ப்பதில்லை. நாங்கள் எல்லோரும் அனைவரும் இறைவனின் பிள்ளைகள், இயற்கையின் பிள்ளைகள். எங்களுக்குள் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, தாழ்வுகள் இல்லை என்று வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் இந்த உலகம் மிக அற்புதமாகவும் இயற்கையும் இயற்கையும் நம்மளை தண்டிக்காது. நேற்று கேரளாவில் பெஞ்ச மாதிரி மழை வர டிசம்பருக்கு உள்ளார நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார வரும். இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, சேதாரம் ஆகக்கூடாது. அப்புறம் சென்னை மாநகரம் கடற்கரையை இருக்கிற எல்லா நகரங்களும் கடல் உள்ளே போயிடும் சொல்கிறாங்க. அது கடல் உள்ளே போகலையோ அது நமக்கு தேவையில்லாத விஷயம். பட்
வாழும் நாள் என்பது ரொம்ப தான் ஷார்ட் லைஃப் தான், சின்ன லைஃப் தான். நாளைக்கு நான் உசுரோடு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. நேற்று பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது. பட் இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த பேச்சுகள் எல்லோருக்கிட்டையும் போய் சேருமான்னு கூட எனக்கு தெரியாது. இந்த வீடியோ இப்போவே நின்று போயிடுவான்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ இந்த சீலிங் அப்படியே மண்டையில் விழுந்து நான் அப்படியே செத்து போடுவேனான்னு கூட எனக்கு தெரியாது. பட் எனிவே சொல்ல வேண்டியது என் கடமை. ஆமாம், இந்த சமத்துவம், மகத்துவம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கடைபிடிப்போம். ஆமாம், வேறு ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் இப்படி தான் பேசுவேன், நாளைக்கும் இந்த மாதிரி தான் பேசுவேன், நாளன்னைக்கும் இந்த மாதிரி தான் பேசுவேன் உயிரோடு இருந்தால். எனவே தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்ப்பவர் அனைவர்களுக்கும் பொறுமையாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஆமாம், இந்த கலப்பையன் எவ்வளோ அறுக்கலான்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதிலும் கருத்துக்கள் இருக்குது என்பதை உணர்பவர்களுக்கு இது பிடிக்கும். இது பிடிக்காதவர்கள் அப்படி ஒரு ஸ்கிப் பண்ணி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க. எனவே டுமாரோ நம்ம மீட் பண்ணலாம். வேறு ஒரு வீடியோவில் நான் பேசுவேன். தேங்க்யூ.